Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ்ல எக்ஸாம்பிள் 2.25யும் 26ம் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.25 வந்து பார்த்துருவோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனோட சீக்வன்ஸ் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. 3, 15, 27, 39 கொடுத்துருக்காங்க. அந்த அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனோட சீக்வன்ஸில் வந்து பார்த்தோம்னா 15th டேர்ம் அதுக்கப்புறம் 24th டேர்ம் என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அதாவது இங்கே டாட் வச்சு போய்ப்பா. அதுக்கப்புறம் இதில் 5ஆவதாக ஒரு நம்பர் வந்திருக்கும், 6ஆவதாக ஒரு நம்பர் வந்திருக்கும். அதே மாதிரி 15ஆவதா என்ன நம்பர் வந்திருக்கும், 24ஆவதா எந்த நம்பர் வந்திருக்கும், அதுக்கப்புறம் nth டேர்ம் என்னங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு ஏ அண்ட் டியோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கிறேன். ஏங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னன்னு பார்த்தோம்னா 3. அப்படின்னா எனக்கு ஏவோட வேல்யூ 3. அடுத்து காமன் டிஃபரன்ஸ் டி கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா T2 - T1. இங்கே செகண்ட் டேர்ம் வந்து பார்த்தோம்னா 15. ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னன்னு பார்த்தோம்னா 3. அப்படின்னா ரெண்டையுமே நான் மைனஸ் பண்ணேன்னா எனக்கு 12 வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா ஏவோட வேல்யூ 3, டியோட வேல்யூ 12 வந்து கிடச்சிருக்கு. இல்லை ஃபஸ்ட்டு நான் 15th டேர்ம் கண்டுபிடிக்க போகிறேன். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு டிஎன்னோட ஃபார்முலா எழுதிக்கிறேன். டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டிங்கிறது ஃபார்முலா. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா எனக்கு எண்ணுக்கு பதிலாக தான் 15 வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஏன்னா 15th டேர்ம் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா T15 இஸ் ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக 3, அடுத்தது எண்ணுக்கு பதிலாக 15 மைனஸ் 1 இன்ட்டு டிக்கு பதிலாக 12 வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 3 ப்ளஸ் 15 - 1 வந்து 14 கிடைக்கும். 14 இன்ட்டு 12ன்னுட்டு கிடச்சிருக்கும். இப்போ இந்த இடத்துல 14ஐயும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணனா எனக்கு 168 கிடைக்கும். அப்படின்னா 3 + 168. அப்படின்னா இந்த 3ஐயும் 168ஐயும் ஆட் பண்ணால் எனக்கு ஆன்சர் 171 வந்து கிடச்சிருக்கு. இதில் நான் 15th டேர்ம் மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கேன். அடுத்து 24th டேர்மும் nth டேர்மும் நான் கண்டுபிடிக்கணும். இப்போ 24th டேர்ம் வந்து கண்டுபிடிக்க போகிறேன். அப்படின்னா T24 இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 3 ப்ளஸ் n - 1. அப்படின்னா 24 - 1 இன்ட்டு டி வந்து பார்த்தோம்னா எனக்கு 12. அப்படின்னா ஈக்குவல் டு 3 ப்ளஸ் 24 - 1 வந்து 23 கிடச்சிருக்கும் இன்ட்டு 12. அப்படின்னா 3 ப்ளஸ் 23ஐயும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 276 வந்து கிடைக்கும். அப்படின்னா இந்த 3ஐயும் 276ஐயும் ஆட் பண்ணால் 279 வந்து நான் ஆன்சராக கிடைக்கிது. அதாவது 15th டேர்ம் என்ன கண்டுபிடிச்சோன்னு பார்த்தோம்னா 171. அடுத்தது 24th டேர்ம் வந்து 279 வந்து கிடச்சிட்டோம். அதுக்கப்புறம் nth டேர்ம் வந்து கண்டுபிடிக்கணும். அப்படின்னா டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறேன். ஏக்கு பதிலாக எனக்கு டிஎன் தான் வந்து கண்டுபிடிக்க போகிறேன். nth டேர்முங்கிறப்ப டிஎன் தான் கண்டுபிடிக்க போகிறேன். எனக்கு என்னோட வேல்யூ கிடையாது. அப்படின்னா ஏக்கு பதிலாக நான் 3ஐ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டிக்கு பதிலாக 12 வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 12 ஒவ்வொன்றுத்தையும் தனித்தனியாக கொடுத்து மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா 3 ப்ளஸ் 12 இன்ட்டு என் வந்து 12n மைனஸ் 1 இன்ட்டு 12 வந்து -12 வந்து கிடச்சிருக்கும். அப்படின்னா 3 - 12ஓட வேல்யூ -9 கிடைக்கும். அப்படின்னா 12n - 9 என்று கிடச்சிருக்கு. அப்படின்னா எனக்கு என்னென்ன கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா 15th டேர்ம் வந்து 171 கண்டுபிடிச்சிருந்தோம். அடுத்தது 24th டேர்ம் அது 279 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து nth டேர்ம் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க அது 12n - 9 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது எக்ஸாம்பிள் 2.26. எக்ஸாம்பிள் 2.26ல் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனோட சீக்வன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 3, 6, 9, 12 லாஸ்ட்டாக எங்கே முடியுதுன்னு பார்த்தோம்னா 111. அப்படின்னா எனக்கு லாஸ்ட் டேர்ம் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க 111. L இஸ் ஈக்குவல் டு 111. இல்லை ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து என்னென்னு பார்த்தோம்னா 3. அப்படின்னா எனக்கு ஏவோட வேல்யூ 3. அடுத்து காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணுங்கிறப்ப T2 - T1. அப்படின்னா செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம். அப்படின்னா 6 - 3. அதோட வேல்யூ எனக்கு 3 தான் கிடச்சிருக்கு. அப்படி பார்த்தோம்னா எனக்கு ஃபஸ்ட்டு டேர்மும் வந்து பார்த்தோம்னா 3, டிஃப்ரென்ஸும் வந்து பார்த்தோம்னா 3. அடுத்து லாஸ்ட் டேர்ம் வந்து 111 கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேர்ம் கொடுத்துட்டு அந்த லாஸ்ட் டேர்ம் எத்தனாவது டேர்மாக வருங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னோட வேல்யூ தான் வந்து கண்டுபிடிக்கணும். என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா L - A / D ப்ளஸ் 1ங்கிறது தான் ஃபார்முலா. அப்படின்னா n இஸ் ஈக்குவல் டு எல்லோட வேல்யூ பார்த்தோம்னா 111 மைனஸ் ஏவோட வேல்யூ 3 / காமன் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா 3 ப்ளஸ் 1ன்ட்டு கிடச்சிருக்கும். அப்படின்னா 111 3யோட மைனஸ் பண்ணால் 108 வந்து கிடச்சிருக்கும் /3 ப்ளஸ் 1. இப்போ நான் அதை டிவைட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா இது 3 1s இது 3 3s 9 மீதி 1 கிடச்சிருக்கு. அப்படின்னா 18 3 6 18. அப்படின்னா n இஸ் ஈக்குவல் டு 36 ப்ளஸ் 1 கிடச்சிருக்கும். அப்படின்னா என்னோட வேல்யூ
37 கிடச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.